வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அஸ் யூஷுவல் முதல்ல ஆண்டாளினுடைய ஒரு அற்புதமான பாசுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம், அதாவது எனக்கு நடந்த ஒரு இயற்கை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் வாஸ்து, ஒரு நல்ல வாஸ்து தகவல் பார்க்க போகிறோம். வாங்க, ஆண்டாளினுடைய 17வது பாசுரம் என்னுடைய மகன் வாய்ஸில் கேட்டுட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானை உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு அற்புதமான பாசுரம் என்று சொல்லலாம். அதாவது தான் என்ற கர்வம் அடங்கணும் அப்படின்னா இந்த பாசுரம் ஒரு அற்புதமான பாசுரம். அதாவது கர்வம் தொலைந்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்பது ஆண்டாளினுடைய கூற்று. அது அழகா இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான், என்ன ஒரு அற்புதமான ஒரு வரி பாருங்க. அதாவது 16வது பாசுரத்தில் ஆண்டாள் தன் தோழிகளோடு அந்த கோவில் காப்பான், அந்த கோவிலோட, அதாவது கண்ணன் இருக்கக்கூடிய வீட்டோட காவலாளிகிட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணன் இருக்கக்கூடிய அறையோட காவலாளிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு அப்போது உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பாடல் பாடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கண்ணனுடைய தந்தை நந்தகோபனுடைய ஒரு பெருமையெல்லாம் சொல்லி அவர் என்ன அழகா வர்றவங்களுக்கு அது இல்லை என்று கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஆடை கொடுத்து, சோறு போட்டு, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் கொடுத்து, எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நந்தகோபனை எழுப்பி, அதுக்கப்புறம் நந்தகோபனுடைய மனைவி கண்ணனுடைய வளர்ப்பு தாய் யசோதையை எழுப்புறாங்க. அந்த யசோதையை எழுப்புறது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. அந்த பாசுரத்துல பாருங்க, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அந்த குலவிளக்கே, அதாவது பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பெண்களை குலவிளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஆண்டாள் ரொம்ப அற்புதமாக அந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த யசோதையை தூக்கத்துலேருந்து நீங்கள் எழுந்துருங்க, உங்கள் பையன் கண்ணனை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு யசோதை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் வர வரி தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான வரி. அந்த வரி 3 பாசுரத்தில் திரும்ப திரும்ப ஆண்டாள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். அவர் என்ன ஓங்கி உலகளந்தவர்? அதாவது தேவர்களை காக்கும் பொருட்டு மகாபலி சக்கரவர்த்தி அசுரனாக இருந்தாலும் தேவர்களை எல்லாரும் அடக்கி வச்சிருந்தான். அதாவது அசுரனாக இருந்து நல்லவனாக இருந்த போதிலும் ஒரு கர்வத்தின் காரணமாக தேவர்கள் எல்லாம் அடக்கி வச்சிருந்தான். அப்போ அந்த தேவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்ணன் இந்த உலகளந்த பெருமாளா இந்த உலகத்தை அளக்கிறார். அந்த சூழ்நிலை தான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே அப்படின்னு சொல்லி இந்த 17வது பாசுரத்தில் சொல்றாங்க. இதையே 3வது பாசுரத்தினே சொல்லியிருப்பாங்க. ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லி அந்த 3வது பாசுரத்தில் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி 24வது பாசுரத்திலையும் வரும்.
அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்ற ஒரு வரி வரும் அந்த 24வது பாசுரத்துல. அந்த கர்வத்தை நீக்கி கர்வம் நீங்கினால் இறைவனை அடையலாம் என்பது ஆண்டாளினுடைய இந்த பாடலினுடைய கூற்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பலராமனை எழுப்புறாங்க. பலராமன் யாருன்னா கண்ணனுடைய அண்ணன். கண்ணனுடைய அண்ணனை வந்து, நீங்க செம்பூர் கடலடி செல்வா பலதேவா நீயும் உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவாய், நீயும் தூங்கிக்கிட்டு உன் தம்பியும் தூங்கத்துல இருந்து உன் தம்பியை நீ எழுப்பாம இருக்கியே, அப்போ நீங்களும் எழுந்துருங்க, உங்க தம்பியும் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாடல். கண்ணனை துயில் எழுப்பக்கூடிய பாடல். அவங்க குடும்பத்தார் எல்லாரையுமே எழுப்பிடுறாங்க. ஸோ இந்த பாசுரத்தை படித்து பாருங்க. நிச்சயமா இந்த பாசுரத்தை படிப்பவர்களுக்கு கர்வம் நீங்கி இறை அருள் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. இது நான் சொல்லலை, ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் படித்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் அந்த இறைவனுடைய அருள் ஆண்டாள் மூலயமா கிடைக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து இந்த பாசுரத்துக்கும் இதுக்கும் எனக்கு வந்து தொடர்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு கோர்வையெல்லாம் நான் கோத்துலாம் நான் பேசலை, எதேச்சா நடக்கும். நான் இன்னைக்கு இந்த பாசுரம் பேச போறேன் அப்படின்னும் போது அடுத்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அந்த நாளில் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலேட் பண்ணுறேன். இப்போ அந்த வகையில் நான் வந்து ஆக்சுவலாக முந்தா நாள் தான் இதை பேசணும்னு நினச்சிருந்தேன். அதாவது இன்னைக்கு 19 இல்லையா, 16ஆம் தேதி தான் இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை பற்றி பேசணும்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அப்போது சில பல வேலை காரணமாக நான் அது வந்து தள்ளி போச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய அருணை வாஸ்து அப்படின்ற ஒரு லோகோ போட்டிருப்பேன். அந்த லோகோவில் வந்து முருகர் இருப்பார். எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருந்தது. இந்த முருகரை எடுத்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு முருகக் கடவுளை கொண்டு போய் நம்ம லோகோவை வச்சுருக்கோமே, இது வந்து அவ்வளவா எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில நாட்களாகவே எனக்கு அதை எடுக்கணும், வேறு எதாச்சும் நம்ம லோகோ சிம்பிளாக வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எண்ணத்தில் இருந்தேன். இப்போ திடீர்னு இந்த திருச்செந்தூர் கோபுரம் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வருது. ஒரு வேல் போட்டு ஒரு வேல் மட்டுமே ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோவும், கோபுரம் வித்து வேலோட ஒரு ஃபோட்டோவும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். ஓகே, நம்ம இதையே வந்து லோகோவாக டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை டவுன்லோட் பண்ணி அந்த திருச்செந்தூர் கோவிலுடைய கோபுரம் ப்ளஸ் வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கக்கூடிய அந்த வேல் அதை எடுத்து நான் மேட்ச் பண்ணி அந்த முருகரை எடுத்துகிட்டு இதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். அப்போ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கும்போது மழை ஆரம்பிச்சிச்சு. அதை நானே வந்து டிசைன் பண்ணதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன் அந்த டிசைனிங் ஒர்க்லாம். அது கொஞ்சம் லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்து அழகாக அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை சென்டர் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் அதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒர்க் மாதிரி தான் தெரியும், அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய வேலை பார்த்துருக்கோம் அதில். ஸோ இந்த 3/4 மணி நேரமும் சரியான மழை நான் இருந்த இடத்துல. அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே நான் இருந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 கிலோமீட்டரு, ரைட் சைடில் ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும்தான் மழை. நல்ல மழை, ஹெவி மழை பெய்யுது. ஸோ அப்போ வந்து முருகர் வந்து எனக்கு ஒரு பரிபூர்ணமான அருள் கொடுத்துட்டாருன்னு தான் நான் நம்பினேன். அப்போ தான் எனக்கு அந்த பாடல் வரிகள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது திரும்ப திரும்ப. நம்ம இந்த பாடலில் வந்து இந்த பாசுரத்தை சொல்லணும், இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறோம். இந்த லோகோவை டிசைன் பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கைலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ற பாசுரம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பாடல் வரிகள் தான் இந்த 17வது பாசுரத்திலையும் ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்ற ஒரு பாசுரம் அந்த அந்த பாடல் வரி வருது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கோயின்செட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆண்டாளினுடைய அனுகிரகமும்
அது கண்ணனுடைய அனுகிரகமும் முருகப்பெருமான் பரிபூரணமாக வந்து எனக்கு கொடுத்துட்டாருன்னு நான் நம்புகிறேன். அந்த மழை வந்து எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ நான் ஏற்கனவே வச்சிருந்த அந்த லோகோவும் பாருங்கள், இப்போ நான் வச்சிருக்கிற லோகோவும் பாருங்கள். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். இந்த பாசுரத்துக்கும் இந்த லோகோவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு, கனெக்டிவிட்டி ஆண்டாள் கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டாளுக்கும், இதை உருவாக்கிய கண்ணனுக்கும், இது உறுதுணையாக இருந்த முருகப்பெருமானுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, வாஸ்துல முன்வாயில் பின்வாயில். அதாவது என்ன அப்படின்னா, வீட்டுக்கு முன்வாசல் வைக்கிறோம், அது ஒரு வீட்டுக்கு பின்வாசல் வைக்கிறோம். அதாவது முன்வாசல் அவசியம் எல்லா வீட்டுக்கும், பின்வாசல் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ஒரு ஆன்சர் வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லலாம், இன்னொரு ஆன்சர் நிச்சயமாக அவசியம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு வீடியோ பதிவில் கூட சொல்லியிருப்பேன், இதுக்காகவே ஒரு வீடியோ பதிவு போட்டோம். பட் இருந்தாலும் இது முன்வாசல் பின்வாசல்னு வரும்பொழுது, இப்போ நீங்கள் வடக்கு பார்த்து வீடு கட்டுறீங்கன்னா முன்வாசல் மட்டும் போதும், தேவைப்பட்டால் பின்வாசல் வைக்கலாம். இப்போ 2 வாசல் வைக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். பட் வடக்கு பக்கமே 2 வாசல் வச்சுக்கிட்டோம்னா தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீடுன்னா, நீங்கள் எனக்கு ஒரு வாசல் மட்டும் போதும்னா தாராளமாக வச்சுக்கங்க. எனக்கு பின்வாசல் வேணும்னா வச்சுக்கலாம். கிழக்கு பக்கம் 2 வாயில் வச்சுக்கிட்டோம்னா தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு நான் ஒரு வாசல் வைக்கிறேன் அப்படின்னா, அங்கே தான் நம்ம வந்து இந்த முன்வாசல் பின்வாசல் கான்செப்டுக்கு வரும். நீங்கள் தெற்கு பார்த்த வீட்டுக்கு நான் தெற்கு பக்கம் 2 வாசல் வச்சுக்கணும்னா தாராளமாக வச்சுக்கோங்க. ஆனால் கம்பல்சரி பின்வாசல் வச்சே ஆகணும். இதுதான் விதி. அதே மாதிரி மேற்கு பார்த்த வீட்டுக்கு நான் மேற்கு பக்கம் 2 வாசல் வச்சுக்கணும்னா தாராளமாக வச்சுக்கோங்க. ஒரு வாசல் வைக்கும்போது நீங்கள் ஒரு வாசல் வச்சாலும் 2 வாசல் வச்சாலும் சரி, பின்வாசல் அவசியம் வைக்க வேண்டும். இதுவும் விதி தான். இப்போ தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் பார்த்த வீட்டுக்கு வாசல் வைக்கிறோம் அப்படின்னா, 2 வாசல் வைக்கிறோன்னா தாராளமாக வச்சுக்கோங்க. ஆனால் பின்வாசல் வந்து நிச்சயமாக வச்சாகணும். நீங்கள் பின்வாசல் 2 வைக்கிறீங்கன்னா அது பிரச்சனை, ஒரு வாசல் தான் வைக்கணும். ஸோ இதுதான் அந்த வாஸ்துல விதி. அப்போது நான் வந்து ஒரு வாசல் தாங்க வச்சுருப்பேன். இப்போ நான் 2 வாசல் வைக்கிறேன் அப்படின்னும்போது, வடக்கு பக்கம் எந்த பக்கத்தில் 2 வாசல் வைக்கலாம் அப்படின்னும்போது, இங்கே தான் வந்து ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம் இருக்குது. மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் மக்கள் எல்லாருமே வந்து மனேடி சாஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த வாசல் வைக்கிறதுல மிகப்பெரிய தவறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயமா பார்த்து, அந்த வாசல் வைக்கிறது மிக 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 இந்த வாசல் வைக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த வாசல் எப்படி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டுக்கு மத்திய பகுதியில் ஒரு வாசல் வச்சுட்டு கிழக்கு சார்ந்து இன்னொரு வாசல் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்ல வாசல், நல்ல வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் மாதிரி நீங்களும் ஓங்கி உலகத்தை அளக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நான் 2 வாசல் வச்சுக்கிறேன்னும் போது, வீட்டோட சென்டரா ஒரு வாசலும் வடக்கு ஒட்டி ஒரு வாசலும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் அந்த வீடு கொடுக்கும். இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு 2 வாசல் நான் வைக்க போறேன்னும் போது, வீட்டோட சென்டர் பகுதியில் ஒரு வாசலும் கிழக்கு ஒட்டி ஒரு வாசலும் வச்சுட்டு அவசியம் பின்வாசல் வைக்க வேண்டும். அது எங்கே வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சென்டர் பகுதியாக ஒரு வாசல் வைக்கிறீங்கல்ல, அதுக்கு நேராக ஒரு வாசல் வச்சிங்கன்னா அந்த வீடு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொடுத்து உங்களை வந்து அந்த ஓங்கி உலகளந்த பெருமாள் மாதிரி உங்களையும் உலகளக்க வைப்பார். ஸோ அந்த தெற்கு பக்கம் வாயில் படி வைக்கும்போது வாயில் கான்செப்ட் எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் கிழக்கு ஒட்டி ஒரு வாயில் படி வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு நேராக ஒரு வாயில் படி வச்சுட்டு சென்டராக இருக்கக்கூடிய பகுதியில் இன்னொரு வாயில் படி முன் வாயிலாக தான் இருக்கணும், பின் வாயில் வைக்கக்கூடாது. இப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு 2 வாயில் படி நான் வச்சுருக்கேன் சார், எனக்கு பின்னாடி ஒரு வாயில் படி வேணும் அப்படின்னும்போது, அதாவது வடக்கு ஒட்டி ஒரு வாயிலும் வீட்டோட மத்திய பகுதியில் ஒரு வாயிலும் மேற்கு பார்த்த மாதிரி 2 வாயில் இருக்கும். அதில் வடக்கு ஒட்டி வச்சிருக்கக்கூடிய வாயிலுக்கு நேராக
ஒரு பின்வாயில், அதாவது கிழக்கு பக்கம் வடக்கு ஒட்டி ஒரு பின்வாயில் நேர் வாயில் படி வச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கும் உங்களுக்கு அந்த வீட்டில். அது மாறா நான் வந்து வீட்டோட சென்டர் பகுதிக்கு நேராக இருக்கக்கூடிய வாயிலுக்கு பின்னாடி ஒரு வாயில் வச்சுட்டேன்னும் பொழுது அந்த பின்வாயில் வந்து வடமேற்கு பகுதியில் மேற்கு பக்கம் ஒரு வாயில் வச்சுருப்பீங்க, அது வடக்கு ஒட்டி. அந்த வாயிலுக்கு தவறான ஒரு பார்வையை கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலையும் அவங்களுடைய ஒழுக்கத்தையும் கெடுத்துரும். அதாவது ஒழுக்கம் போச்சுனால அந்த வீட்டோட மானம் போயிடும். மானம் போயிட்டாலே அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நடைப்பணமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துடும். நடைப்பணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பாதிக்க தோணாது, சாப்பிட தோணாது. நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முடிவு மாறி போகும். ஸோ 2 வாயில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். சரி, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிழக்கு ஒட்டி ஒரு வாயிலும் மேற்கு ஒட்டி ஒரு வாயிலும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு வைப்பாங்க. இது தவறு. கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி ஒரு வாயிலும் தெற்கு ஒட்டி ஒரு வாயிலும் வைப்பாங்க. இதுவும் தவறு. அதே மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு ஒட்டி ஒரு வாயிலும் மேற்கு ஒட்டி ஒரு வாயிலும் வைப்பாங்க. இதுவும் தவறு. மேற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு ஒட்டி ஒரு வாயிலும் தெற்கு ஒட்டி ஒரு வாயிலும் வைப்பாங்க. இதுவும் தவறு. இந்த மாதிரியான வாயில்படி இருக்கக்கூடிய வீடுகளில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான வாயில்படி வைக்காம நீங்கள் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 2 வாயில்படி கான்செப்ட் வச்சுக்கோங்க. முன்வாசல் பின்வாசல் கரெக்டாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பெருமாள் மாதிரி ஓங்கி உலகை அளப்பார்கள். அப்படிப்பட்ட செல்வம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஆண்டாளனுடைய வாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.